எனக்கு அதெல்லாம் தேவையில்ல. எப்போ வரீங்க? எப்போ வரீங்க? இந்த மாதிரி வித்தியாசமான பர்சனாலிட்டி உள்ள பர்சனை நீங்க பாத்திருக்கீங்களா? இந்த வீடியோல டாப் 5 பர்சனாலிட்டி டைப்ஸ் பத்தி நம்ம பார்ப்போம். இதுல 5வது டைப்ல இருக்கிற பர்சனை பார்த்தாலே நமக்கு அதிகமான கோவம் வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் டைப், பார்டர்லைன் பர்சனாலிட்டி டிசார்டர். இவங்களோட மைண்ட் எப்பவுமே ரோலர் கோஸ்டர் மாதிரி மேலேயும் கீழேயும் போயிட்டு வரும். திடீர்னு ரொம்ப கோவப்படுவாங்க, அப்புறம் திடீர்னு ரொம்ப அன்பை பொழிவாங்க. இதனாலேயே அவங்க அடிக்கடி பிரேக்கப் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களே வேணும்னு சொல்லிட்டு அவங்க கூட பேச்சப்போ ஆவாங்க. அதாவது நம்ம பேரரசி மாதிரி தான். செகண்ட் டைப் வந்து ஆன்டி சோஷியல் பர்சனாலிட்டி டிசார்டர். இவங்களுக்கு ரூல்ஸ்னாலே என்னன்னு தெரியாது. அப்படியே உங்களுக்கு இருந்தாலும் அவங்க மீறுவாங்க. இந்த பர்சனாலிட்டியில் இருக்கிறவங்க சின்ன கிரைம்ல இருந்து ஆரம்பிச்சு பெரிய பெரிய சைக்கோவாக கூட ஆக வாய்ப்பு இருக்கு. மோஸ்ட்லி இவங்களோட சைல்ட்ஹுட் ரொம்ப சேடாக தான் இருந்திருக்கும். தேர்ட், அவாய்டன்ட் பர்சனாலிட்டி டிசார்டர். இவங்களுக்கு மனுஷங்களை பார்த்தாலே பழக பயமா இருக்கும். முழு நேரம் இன்ட்ரோவர்ட்டாகவே இருப்பாங்க. பெருசாக யார் கூடயும் சோஷியலைஸ் ஆக மாட்டாங்க. ஃபோர்த், அப்சசிவ் கம்பல்சிவ் பர்சனாலிட்டி டிசார்டர், ஓசிபிடி. இவங்களுக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க, நம்ம அம்பி மாதிரி. ஃபிஃப்த் டைப், நார்சிசிஸ்டிக் பர்சனாலிட்டி டிசார்டர். இவங்க எப்போவுமே இந்த உலகத்திலே அவங்க மட்டும்தான் அழகு நினச்சிட்டு இருப்பாங்க. அவங்கள யாராச்சும் பாராட்டிக்கிட்டே இருக்கணும். அவங்க ஒன்று அடையணும்னு நினச்சிட்டாங்கன்னா அதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீம்னாலும் போவாங்க. மற்றவங்க ஃபீலிங்ஸை கொஞ்சம் கூட மதிக்க மாட்டாங்க. இந்த 5ல் நீங்க எந்த பர்சனாலிட்டி பீப்புளை பார்த்துருக்கீங்க, இல்லை உங்களுக்கு ரிலேட் ஆச்சுங்கிறத கமெண்ட்ல போட்டு போங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்க, டாக்டர் ஃபேக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் அண்ட் ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.